இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து பச்சை பயிறு சிறுகிழங்கும் வச்சு ஒரு கிரேவி பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிறுகிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன் அவிச்சு. பச்சை பயிறு 1/4 கிலோ பச்சை பயிறு உரித்து 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு தக்காளி குட்டி சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 6-7 பூண்டு நச்சு வச்சுருக்கேன். மசாலா பொடி வந்து சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி, காஷ்மீர் சில்லி பொடி, ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, கரம் மசாலாவில் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லிப்பொடி வந்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அது வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். மசாலா தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் சோம்பு போடுறேன், பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிடுவோம். முன்னாடி பதத்துக்கு வந்துருச்சு வெங்காயமெல்லாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளியோட கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கரலாம். வதங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். வச்ச மசாலாலாம் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயில் ஒரு வதக்கி விட்டுருவோம். அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. மசாலா வந்து கருகக்கூடாது. போதும் இந்த அளவுக்கு வதங்கினது. நான் சிறுகிழங்க சேர்க்குறேன், மொச்சப்பயிரையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு பிரட்டி விட்டுருவோம். சுடு தண்ணி தான் ஊற்றணும் தேவையான. இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம். மூடி வச்சுருவோம். ஒரு மூடி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் தொக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அடுப்பில். இதில் ஒரு வாசத்துக்காக நான் வந்து ஒரு 4 புதினா இலையை பிச்சு போடுறேன். மல்லி போடுறதோட புதினா இலை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போடக்கூடாது, ஒரு 4-5 இலை தான் பிச்சு போடணும். ஒரு கிண்டி விட்டுருவோம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தொக்கு மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஷீலு கிச்சன்லேருந்து பச்சை பயிறு சிறுகிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சிறுகிழங்கு இப்போ தான் சீசன். மொச்சப்பயிரும் இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.